போன வாரத்தில் நாம் வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை நாம் தரிசனமாக்கி கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுங்க? வாக்குத்தத்தங்களை நாம் தரிசனமாக்கி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வருடத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை, அதே நேரத்தில் மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை, அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருங்க, அனுதினமும் நமக்கு அந்த ரேமா வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தங்களை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும்னு சொல்லிட்டு, ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம சொன்னோம். ஆண்டவர் அழைச்சதும் அவன் கீழ்ப்படிந்து உடனே அவன் பின்னாடியே வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்குரிய தரிசனமாக்கி கொள்ள வேண்டும். தரிசனம் அப்படின்னா ஒரு காட்சி. என்னதுங்க? ஒரு காட்சி. நமக்குரிய ஒரு காட்சியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது உன் வாழ்க்கை இப்படி நான் மாற்ற போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதாங்க தரிசனம். என்னதுங்க தரிசனம் அப்படின்னா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயே இந்த சாதாரண வேலையை செஞ்சிட்டு இருக்கிற, ஆனா உன்னை நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தொழிலதிபர் ஆவதுதான் அந்த தரிசனம். உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்னெல்லாம் கனவுகள் காணப்படுகிறது, எப்படியெல்லாம் நீங்க வாழணும்னு, நீங்க எப்படியெல்லாம் உயர்ந்து ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதை நீங்கள் தரிசனமாக்கி கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தானா உண்டாகிறது இல்லை, ஆண்டவர் தான் அந்த எண்ணங்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் என் வாழ்க்கையில நான் உயர வேண்டும், நான் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு வருடத்திற்குரிய ஒரு தரிசனம் என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த வருஷத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர போறீங்க, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறீங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்க போறீங்க, இப்படி சில காரியங்கள், சில திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டும். அந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி போவதற்கு இந்த திட்டங்கள் மிகவும் அவசியம். நான் இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு சொந்த வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இது மாதிரி சில காரியங்களை நாம தீர்மானம் பண்ணினால் அதற்கு பேர் தான் தரிசனம். அப்போ என் வாழ்க்கையில நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில நான் இந்த முன்னேற்றத்தை, இந்த ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடியது தான் தரிசனம். ஆண்டவர் நமக்கு, நாம் எண்ணமே இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு அந்த தரிசனங்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நாம பாருங்களேன், எப்பவுமே நாம என்ன செய்யறோம், நாமெல்லாம் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோங்கிற கேஸ். என்ன கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோங்கிற கேஸ். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ வெந்ததை தின்னு விதி வந்தா சாகிறதுக்காக நீ அழைக்கப்படல. நான் எனக்குள்ள உன்னை இழுத்து கொண்டதற்கு, நான் தெரிந்து கொண்டதற்கு, நான் பெயர் சொல்லி அழைத்ததற்கு காரணம் என்னன்னா, என்னை போலவே நீ மாற வேண்டும், என்னை போலவே நீ உயர வேண்டும், தேவ வாழ்வை நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவ வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நான் இந்த வருஷத்துக்குள்ள இப்படி உயரணும், நான் இந்த வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயரத்துக்கு போகணும், இப்படிங்கிற சில எண்ணங்களே இல்லாத விசுவாசிகள் தான் ஏராளம். ஆனா ஏன் அவங்க அப்படி இருக்கிறார்கள்னா, ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை அவர் தெரிந்து கொண்டார். என்ன பண்ணாருங்க? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை அவர் தெரிந்து கொண்டார். பேதைகள் இருக்கக்கூடியவர்களை, இதுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்வா இருந்தாங்க, சிந்திக்கிறதுல கூட ஒரு தெளிவில்லாம இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்துதான் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினாலே அவர் நிறைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்கங்க? கெட்டு போய் விடுவார்கள், சீர்கெட்டு போய் விடுவார்கள். நமக்கு
நமக்கு தரிசனம் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு தரிசனம் தேவை. நம்ம வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என்ன தேவைங்க? என் வாழ்க்கையை குறித்த தரிசனம் வேணும். என் பிள்ளையை இப்படி ஆக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தரிசனம் உங்களுக்கு வேணும். என் பிள்ளை இப்படி உருவாகணுங்கிற தரிசனம் உங்களுக்கு வேணும். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அப்படிங்கிற தரிசனம் நமக்கு வேணும். பொருளாதாரத்தை குறித்த தரிசனம் வேணும். ஊழியத்தை குறித்த தரிசனம் வேணும். அதாவது நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் தரிசனம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்தரித்து அந்த உயரங்களுக்குள் கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்திற்குள்ளாக நாம் கடந்து போகணும். சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாமை அழைச்சாரு இல்லையா? இவனும் பின்னாடியே வந்துட்டான். ஆண்டவருக்கு பின்னாடி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அவனுக்கு ஒரு காட்சியாக காட்டுகிறார். என்னவா காட்டுறாருங்க? அதை விஷுவலைஸ் பண்ணி ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மூலமா ஆண்டவர் காட்டுறாரு. இப்படித்தான் என் வாக்கு தத்தத்தை உனக்கு நான் நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:5 எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சரி, ஓகே. இங்க பாருங்க, ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து என்ன பண்றாருங்க? ஆண்டவரே அவனுடைய கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியே அழைத்து. எங்க இருந்து வெளியே அழைக்கிறாருங்க? கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியில அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? வானத்தை அண்ணாந்து பாரு. நட்சத்திரம் தெரியுதா உன் கண்ணுக்கு? என்ன கேட்கிறாருங்க? உன் கண்ணுக்கு வானத்துல என்ன தெரியுதா? நட்சத்திரம் தெரியுதா? அப்போ இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமானால் அவைகளை எண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் பார்க்கறான். பார்க்கும்போது திரளான நட்சத்திரங்களை என்ன பண்ண முடியாதுங்க? இன்னும் சயின்ஸே எண்ணி முடிக்கல. இவன் ஒவ்வொன்னா நட்சத்திரங்களை எண்ணினாலும் என்ன பண்ண முடியாதுங்க? அவனால எண்ணி முடிக்க முடியாது. உன்னால இந்த வானத்து நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியும்னா அந்த அளவுக்கு நான் உன் சந்ததியை என்ன பண்ணிடுவேன்? நான் பெருக வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். சரி, இப்ப பாருங்க, இந்த வசனத்துல ஆதியாகமம் 15:5 அவனை கூடாரத்தை விட்டு ஆண்டவர் வெளியே அழைத்தார். எங்க வெளியே அழைத்தாருங்க? கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்தார். நீங்க கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி வரணுங்க? கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும். உங்க தலைக்கு மேல நீங்க என்னெல்லாம் கூடாரம் மாதிரி போட்டு வச்சிருக்கிறீங்களோ, அதாவது என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்ட்டு மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமாக எதிர்மறையா எதையெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களோ, நான் மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு சேமிச்சு கணக்கு போட்டு பார்ப்போம், நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, எனக்கு மாசத்துக்கு இவ்வளவு வருமானம் வருது, இதில் இவ்வளவு செலவு இருக்குது, இதெல்லாம் போக கடன் கட்டுறது போக மற்ற செலவெல்லாம் போக என்ன இருக்குதுங்க? மிச்சம் இருக்கிறது இவ்வளவு. அப்போ நான் இத்தனை வருஷத்துக்கு சேர்த்தா, ஐயோ 10 வருஷம் சேர்த்தாலும் நான் நினைக்கிற பணத்தில் கால்வாசி கூட வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம கணக்கு போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நமக்கு மேலே இருக்கக்கூடிய கூடாரம் போன்ற அந்த எண்ணங்களுக்கு கீழேயே நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நீ கூடாரத்தை விட்டு வெளியில வந்தா தான் வானத்துல நட்சத்திரம் தெரியும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய, உங்க தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த
தவறான எண்ணங்கள், அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அந்த மனதின் அரண்கள்ல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனா முறைகள், அதை விட்டு வெளியில வரணும். என் சரீரத்துல சுகவீனம் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, அப்படி நான் காலத்துக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சோன்னா என்ன ஆகும்? வயசாயிருச்சுல்ல, அதனால் இந்த பலகீனம் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னா என்ன ஆகும்? அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மூட்டு வலிக்குது, வயசாயிருச்சுல்ல, அதனால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தோன்றது என்னதுங்க? நீங்கள் கூடாரம், உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த கூடாரமாகி எண்ணங்களுக்கு கீழே அதில் நீங்கள் இருக்கிறீங்க. கூடாரத்தை விட்டு வெளியில வா, கூடாரத்தை விட்டு வெளியில வந்து அண்ணாந்து பார். அப்போ கூடாரத்தை விட்டு வெளியில வந்து ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பாருங்கள். எதை பார்க்க வேண்டுங்க? ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பாருங்கள். அப்போ வெளிப்பாட்டை பார்க்கிற போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாரு. என்ன சொல்லி இருக்கிறாருங்க? நீ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறாய். அப்போ ஆதாம் பாவத்தில் விழுந்ததுல இருந்து இப்போ வரையிலும் உலகத்தில் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாவங்களோ சாபங்களோ அதன் தண்டனைகளோ வியாதிகளோ அதன் விளைவுகளோ எதுவுமே என்ன பண்ண முடியாது? உன் வாழ்க்கையில் அது தொடர முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் பழசு எல்லாத்தையும் ஒழிஞ்சு போக பண்ணி உன் வாழ்க்கையில் எதை கொடுத்துட்டேன்? உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பரலோகத்தை போல் புதிதாக்கி விட்டேன். புதிய வானத்திற்குள் புதிய பூமிக்குள் உன்னை நான் கொண்டு வந்து விட்டேன். இப்போ நீங்க வாக்குத்தத்தத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை அண்ணாந்து பார்க்க வேண்டும்? கர்த்தரை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அல்லது வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை எண்ணு அப்படின்னா என்னதுங்க? ஆராய்ந்து பார்ப்பது, அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்ப்பது. அவருடைய வசனத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்படி நீங்க ஆராய்ந்து பார்க்கிற போது அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் இங்கே அந்த ஆபிரகாமுக்கு ஒரு காட்சியை காட்டுறார். எதை காட்டுறாருங்க? ஒரு காட்சி. இது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன், ஒரு தீர்க்க தரிசன செய்கையை அவர் காட்டுகிறார். என்னன்னு காட்டுறாரு? நீ என்ன பண்ற? அவன் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எனக்கு எப்படி புள்ள பிறக்கும், என் வீட்டில் வேலைக்காரனா இருக்கிற இந்த எலியேசரை எனக்கு பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், இப்படியெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வெளியில வா. எங்க இருந்து வெளியில வா? கூடாரத்தில் இருந்து வெளியில வா. இப்ப கூடாரத்தை இருந்து வெளியில வந்து பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய நினைவுகள், நீ வாழ்ந்த வாழ்க்கை முறை, கற்றுக்கிட்டது, இது எல்லாத்தையும் விட்டு வெளியில வா. உன்னுடைய கால்குலேட்டிவ் மைண்டை விட்டு வெளியே வா. உன்னுடைய ரீசனிங் மைண்டை விட்டு வெளியே வா. அதை விட்டு உன் கூடாரத்தை விட்டு வெளியில வந்து நீ வேதாகமம் தான் உங்களுக்கு ஆகாயம். ஹல்லேலூயா. நீ வேதாகமத்தை திறந்து நீ என்ன பண்ற? நீயே வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நீ எண்ண கூடுமானால் எண்ணு. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணணுங்க? நீங்க அதை உங்க இருதயத்திற்குள்ள உள்வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல கவனிங்க. இவன் கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு புள்ள பிறக்காது அப்படின்னு விசனப்பட்டு இருக்கிறவனை என்ன பண்றாரு? வெளியில கொண்டு வருகிறார். எங்கே கொண்டு வருகிறார்? வெளியில கொண்டு வருகிறார். வெளியில கொண்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு. ஹல்லேலூயா. வானத்தை பாருன்னு சொல்லிட்டு வானத்தை பார்க்கும்படியாக காட்டி நீ நட்சத்திரங்களை எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பழக்கி கொடுக்கிறாருங்க. என்ன பண்றாருங்க? பழக்கி கொடுக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் நான் பழக்கி கொடுக்கிற மாதிரி அவர் என்ன பண்றாருங்க? ஆண்டவரே கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பழக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீ எப்படி விசுவாசிக்க வேண்டும்ங்கிறதுக்கு பழக்கி கொடுக்கிறார். இப்போ அடுத்த தடவை அவன் கூடாரம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் கூடாரம் என்ன சொல்லுது? உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுது. ஆபிரகாமுடைய கூடாரம் அவனுக்கு என்ன சொல்லுது? உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுது. அந்த கூடாரம் குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது, அதாவது அவனுடைய சிந்தை, அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது இவனே ஆட்டோமேட்டிக்கா கூடாரத்தை விட்டு வெளியிலே வருகிறான். ஹல்லேலூயா. கூடாரத்தை விட்டு வெளியில வர்றான். கூடாரத்தை விட்டு வெளியில வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் என்ன பண்றான்?
வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அப்படின்னு பாட்டு பாடினானா? குழந்தைய இன்னும் காணலையே அப்படின்னானா? என்ன பண்ணா? வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்றான்? ஒவ்வொரு நட்சத்திரத்தையா எண்ணி பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அவன் இது என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய பேர பிள்ளைகள், இது என்னுடைய அடுத்த பேர பிள்ளைகள், இப்படி ஒவ்வொன்றா பார்த்து 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 இப்படி என்னுடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்குறாருங்க. என்ன கொடுக்குறாரு? லாபான், அவன் மாமனார் லாபான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாக்கோபை ஏமாத்தி வேலைக்காரனா வச்சுக்கிட்டு சம்பளம் கூட சரியா கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏமாத்திக்கிட்டு அவனை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த யாக்கோபின் நிமித்தமாக கர்த்தர் அந்த லாபானை ஆசீர்வதிச்சதுனால அவன் திரளாய் பெருகிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்கிறார். என்ன கனவை கொடுக்கிறாருங்க? நீ போய் மரத்தோடைய கொப்பை எடுத்து அதில் என்ன பண்ணுற? அதில் வரியுள்ளதா மாற்று. அதில் இருக்கிற பட்டையவெல்லாம் உரிச்சிட்டு அதில் வரியுள்ளதா மாற்று, அதில் புள்ளி உள்ளதா மாற்று. இதை கொண்டு போய் ஆடுகள் தண்ணி குடிக்கும்போது அங்கே கொண்டு போய் தண்ணியில் அது கண்ணு முன்னாடி போட்டு, அது கண்ணு முன்னாடி போட்டதும் அது தண்ணியை குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு அது அந்த பெண் ஆடோடு சேர்ந்து அது இனப்பெருக்கம் பண்ணும்போது என்ன ஆகுது? அது உனக்கு அந்த புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகள் பிறக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ரெண்டு காரியம் நடக்குது. ஆண்டவர் முதல்ல இவனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாருங்க? சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்துல ஆண்டவர் பேசுறாரு. அங்க ஒரு ஞானத்தை ஆண்டவர் காட்டுகிறார். தொழில்ல பெருகுகிறதற்கான ஞானத்தை ஆண்டவர் காட்டுறாரு. தொழில்ல பெருகிறதுக்கு என்ன ஞானத்தை காட்டுறார்? நீ இதை செய். ஹல்லேலூயா. பாருங்க, பால்யாங்கிச்சோ சர்ச்சில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உலகத்திலேயே மிகப்பெரிய சபை பால்யாங்கிச்சோ சபையில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவர் என்ன இருக்கிறாரு? திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் வரத்துக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அந்த கோடீஸ்வரர் இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற போது ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. ஒரு நாள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அவரோட பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு அப்படின்னா, நீ உப்பு வியாபாரம் பண்ணு. என்ன வியாபாரங்க? உப்பு வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாரு. பேசுறதுன்னா கனவுல அவருக்கு ஒரு தரிசனம் வருது. ஒரு கனவுல அவருக்கு ஒரு சொப்பனத்துல நீ உப்பு வியாபாரம் பண்ணு அப்படின்ட்டு வருது. வந்ததும் இவரு போய் உப்பு வியாபாரம், கொஞ்சமா உப்பு வாங்கி உப்பு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப சீக்கிரத்திலேயே ஆண்டவர் அவரை உயர்த்தி உப்பை பல தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு உயர்த்தினார். இப்போ யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமையை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த சொப்பனங்களை தருகிற தேவன், நமக்கு தரிசனங்களை தருகிற தேவன். வாழ்க்கைக்கான நாம் வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிற தேவன். இந்த யாக்கோபு அவன் பெரிய ஐஸ்வர்யவானாகிறான். அவன் சொல்றான், கோலும் கையுமாக நான் புறப்பட்டு போனேன். ஆனா என்ன, நீங்க என்ன பண்ணீங்க? 2 பெரிய பரிவாரங்களோடு கூட நீங்க புறப்பட்டு வர வச்சிங்க அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காட்சி. அந்த காட்சியில ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருங்க? நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை அப்படியே செய்கிறான். அதன்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆபிரகாம் என்ன பண்றான்? அவனுக்கு நல்ல கவனிங்க, அவனுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம், எப்பெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு ஞாபகம்னா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா, எனக்கு குழந்தை இல்லை. சாராளை எவளாவது மலடின்னு சொல்லிடுவா. சொன்னதும் உடனே இவளுக்கு என்ன ஆயிரும்? இவன் ஆபிரகாமை திட்ட ஆரம்பிச்சிருவா. திட்ட ஆரம்பித்ததும், இந்த சாராள் திட்டினதும் ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? உடனே மனசுக்குள்ள துக்கப்பட ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் சாராள் மூஞ்ச பார்த்துக்கிட்டே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவான்? வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவான். வெளியில் வானத்தை பார்ப்பான். வானத்தை பார்த்தேன், சொல்லுங்களேன். பூமியை பார்த்தேன்,
பூமியும் ஆண்டவர் சொன்னார், கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ வானத்தையும் பார்க்குறான், பூமியையும் பார்க்குறான். வானத்தை பார்த்தா நட்சத்திரம், கையில் அள்ளி பார்க்குறான், மணலை ஒரு பிடியை எடுத்து பார்க்குறான், எடுத்து பார்த்து அதில் எத்தனை துகள்னு எண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே அவனுக்கு விடிஞ்சிருச்சு. அவனால் என்ன முடியல, கையில் ஒரு பிடி அளவு எடுத்த மணலை அவனால் எண்ண முடியல. இப்படி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள், எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறதோ, அப்போ அவன் ஆண்டவர் என்ன செய்து காட்டினார், என்ன செய்ய சொல்லி காட்டினார். உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, பழச நினைக்காதே, பூர்வமானவைகளை நீ சிந்திக்காதே. அப்போ நீ பழச நினைக்காதே. நீ வாக்குத்தத்த செய்தியில் பார்த்தோமா, இல்லை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஃபெமிலியரான திங்ஸ், உனக்கு ஏற்கனவே பழக்கமான அந்த சேஃபர் ஜோன்ல உன்னை வச்சிருக்கக்கூடிய காரியங்களையே நீ நினைச்சிட்டு இருக்காம நீ வெளியே வா, நான் இப்படித்தான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. போன தடவை செஞ்ச மாதிரியே இந்த தடவை அதே வழியில செய்வேங்கிறது இல்லை. நீ 1000 வழியை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் 1001வது வழியில நான் உனக்கு அற்புதத்தை செய்து விடுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவனை பார்த்து கூடாரத்தை விட்டு வெளியே வா அப்படின்னா, உன்னுடைய பழைய எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நீ வெளியில வந்து பாரு, இப்படி பண்ணு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு பண்ணி காட்டிட்டு போயிட்டாரு. பிராக்டிக்கலா ஒரு டெமோ கொடுத்துட்டு போயிட்டாரு. டெமோ கொடுத்துட்டு போனது இவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து அதையே செய்யறாருங்க. எப்போ எண்ணம் வந்தாலும், எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஞாபகம் வரும்போதெல்லாம் அவர் என்ன செய்யறாருங்க, உடனே தான் பார்த்ததை அவர் என்ன பண்றாருங்க, அவர் போய் திரும்ப 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 பண்ணுகிறார். திரும்ப 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 வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிறார். திரும்ப 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 கடற்கரை மணலை கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருங்க, அதை கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு துகளா எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துகிறதற்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அனுதினமும் விசுவாசிக்க வேண்டும். அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன பண்ணணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். கண்ணை மூடிட்டு, ஆண்டவரை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க போறீங்கிறத எனக்கு ஒரு காட்சியாக காட்டுங்க ஆண்டவரே, ஒரு தரிசனமாக காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களுக்கு தோணும், ஏற்கனவே உங்களுக்குள்ள சில ஆசைகள் இருக்கும். ஒரு கார் வாங்கணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும், சிலருக்கு ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும். என்ன ஆசைங்க, ஏரோப்ளேன் வாங்கணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும். சிலருக்கு 1000 பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடாக்கி போடணும் டெய்லியும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இது மாதிரி நான் 1000 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். 20 கோடிக்கு நாங்கள் சபை கட்டணுங்கிற அந்த ஆசை இருக்கும். இப்படி நமக்குள்ள என்ன ஆசை இருக்கோ அதை நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு யோசித்து பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு யோசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ரொம்ப நாள். அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த கார் இல்லையா, அப்போ அந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி ஜெபம் பண்றாங்க. குடும்பமா உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் வண்டியோட கலரை காட்டுறாரு. என்ன காட்டுறாருங்க, வண்டியோட கலரை காட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றாருங்க, நம்பரை காட்டிட்டாரு. எதை காட்டிட்டாருங்க, நம்பரை காட்டிட்டாரு. இவங்களும் என்ன பண்றாங்க, நல்ல ஃபேன்சி நம்பர். இவங்களும் அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வேற ஒருத்தருக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு ஆண்டவர் பேசுறாரு. நீ அந்த மனுஷனுக்கு, அந்த ஊழியக்காரருக்கு போய் உன்னுடைய காரை நீ பரிசா கொடுத்துரு, கிஃப்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர் சொல்றாரு, வாங்கிக்கோங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் கார் கொண்டு வரேன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா இவர் முடியவே முடியாது, நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்த காரு, அதை ஒருத்தர் கிஃப்டா கொடுக்குறாரு அப்படின்னா நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதும் அவர் வந்துட்டு, இல்லை எனக்கு ஆண்டவர் பேசினாருன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் காரோட கலரையும் நம்பர் பிளேட்டையும் பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்புறம் அவங்க போய் வீட்டில் இருந்த நோட்டை எடுத்து காட்டுறாங்க. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு காட்டினார். ஹல்லேலூயா. எனக்கு கூட நான் மொத கார் வாங்கும்போது ஆண்டவர் சொன்னார், ரெட் கலர் கார். எனக்கு பேசலை, ஏன்னா நான் அந்த டைமில் கார் வாங்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பிளான் எல்லாம் இல்லை. இப்படி தான் ஆண்டவர், நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவார்,
அவருக்கு தெரியும் நாம் நல்லா இருக்கணும்னு தெரியும். எப்படி என்னன்னு தெரியணுங்க? நல்லா இருக்கணும்னு அவருக்கு தெரியும். தடவை வாங்கினப்போ ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்டவர் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு காரை கொடுக்குறாரு, அந்த கார் வந்து சிவப்பு கலர் காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சிவப்பு கலர் கார் ஒன்றை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு ஒரு புதுசாக மார்க்கெட்டில் அறிமுகமாகக்கூடிய ஒரு காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போது எனக்கு இன்னொரு ஊழியக்காரங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் பாஸ்டருக்கு ஒரு காரை கொடுக்கிறார் அப்படின்னதும் நீங்கள்லாம் கையை தட்டுனீங்க. அதெல்லாம் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் காரை கொடுக்குறீங்கன்னா எனக்கு பிராண்ட் நியூ காராக கொடுங்க. நான் ரெடி கேஷ் கொடுத்து தான் கார் வாங்கணும், நான் டியூவில் கார் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்ச நாளில் இதெல்லாம் நடந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு காரை கொடுக்கிறார். நாம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நமக்கு அந்த தரிசனத்தை உருவாக்குகிறார். நீ கார் வாங்கு அப்படின்னு ஒரு தரிசனத்தை உருவாக்குகிறார். நீ உனக்கு நான் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டாருன்னா நமக்கு அது தோணிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? வானத்து நட்சத்திரத்தை அவன் தினம் என்ன ஆரம்பிச்சான் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்க அதை குறித்தே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அதை குறிச்சே கர்த்தர் எனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை சந்ததியை கொடுக்கிறார்னு ஆபிரகாம் நினைச்சிட்டு இருந்த மாதிரி நாம் என்ன செய்யணும்? இப்போ நாம் என்ன பண்றோம்? 20 கோடி ரூபாய் சபை கட்டுகிறதற்கு 20 கோடி ரூபாய்க்கு நாம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை சந்திக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த தரிசனத்தை எனக்குள்ள ஆண்டவர் போட்டு இருக்கிறார். அந்த தரிசனத்தை நான் உங்களுக்குள்ள நான் போட்டுட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? கற்பனை பண்ணி பார்க்கணும். 20 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து ஆண்டவரே இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீடு சின்ன குழந்தைங்க பெற்றோர் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணுவாங்களா, எங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த வீடு எங்கள் வீடு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணுவாங்களாம். இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்கள் வீடு ஹால் இவ்வளோ பெருசு இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், அங்கே அது வரணும், இங்கே இது வரணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்களாம். அப்படி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களும் பெற்றோரும் உட்காந்து பிளான் பண்ணி அதை வந்து ஒரு வரைபடமாக வச்சுருவாங்க. வச்சுட்டு அதையே பார்த்து ஆண்டவர் இதை கொடுக்கிறார், ஆண்டவர் இதை கொடுக்கிறார், ஆண்டவர் இதை கொடுக்கிறார். வானத்து நட்சத்திரத்தை பார்க்கறது, பூமியின் மணலை எண்ணி பார்க்கறது. அது மாதிரி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அதை போட்டு ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அதையே பார்த்து 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் என்ன நடக்குதுங்க? அங்கே அந்த மரக்கொப்புகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பட்டை உரிச்சு புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமா மாற்றி வைக்கும்போது என்ன ஆகுது? அந்த இனப்பெருக்கம் பண்ணுகிற ஆடுகள் அதை பார்த்துட்டு போய் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிற போது என்ன நடக்குதுங்க? அந்த ஆடுகள் எல்லாம் அது ஈணுகிற குட்டிகள் எப்படி ஈணுதுங்க? அது வரியுள்ளதும் புள்ளியுள்ளதுமான குட்டிகளை அது ஈணுகிறது. பாருங்க, குழந்தை பிறக்கணும்னு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க, குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க. சரி, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு அவங்க தீர்மானம் பண்ணதும் வேலையாக ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தை ஃபோட்டோ. கேள்விப்பட்டது இல்லையா? பார்த்தது இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஐயோ கடவுளே, நீங்கள்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முந்தின ஆட்கள் மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தை ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? முதல்ல அங்கே மாட்டி வைப்பாங்க, பெட்ரூமில் மாட்டி வைப்பாங்க. ஃபோட்டோஸ் அங்கங்கே ஃபோட்டோஸை மாட்டி வைப்பாங்க. மாட்டி வைக்கும்போது அவங்களுக்குள்ளேயே அந்த தரிசனத்தை உருவாக்குகிறார்கள். எனக்கு இப்படி ஒரு ஆண் குழந்தை அல்லது எனக்கு இப்படி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை அவர்களுக்குள்ள உருவாக்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒன்றாக இணைகிற போது அந்த 1 மாதம் 2 மாத காலத்திற்குள்ளாக என்ன ஆயிருதுங்க? ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் இருந்தவங்களுக்கு கூட இதை பண்ணாங்கன்னா என்ன ஆயிருதுங்க? அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது.
இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்த வழிமுறை. இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனையின் வல்லமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எண்ணங்களின் வல்லமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்னவாக வேண்டும் என்பதை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னவாக வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில நான் எப்படி உயரணும், எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வேணும், என் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வேணும், இது எல்லாமே என்ன தெரியணுங்க, உங்களுக்கு அந்த திட்டங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தரிசனம். அப்போ அந்த திட்டங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். என்ன பண்ணணுங்க, எழுதி வைக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றதை எழுதி வைன்னு ஆண்டவர் சொல்வார். அது மாதிரி எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். முடிஞ்சா அதை ஒரு காட்சியாய் நீங்க வரைஞ்சி வைக்கணும். வரைஞ்சி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். கார் வாங்கணுமா, வீட்டில் ஒரு காரு போட்டோ வாங்கி மாட்டுங்க. வீடு வாங்கணுமா, வீடு போட்டோவா வாங்கி மாட்டுங்க. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பிஸ்னஸ்ல உங்ககிட்ட கோடிகள் புரளணுமா, நீங்க என்ன பண்ணணுங்க, கோடிகளை குறித்து நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க என்னவாக விரும்புகிறீர்கள், எப்படி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதை குறித்ததான காட்சிகளை உங்கள் மனதுக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த காட்சிகளை உங்க மனசுல கொண்டு வந்து நீங்க அதையே நீங்க யோசித்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, அதையே யோசித்துக்கிட்டே இருக்கணும். அதையே நீங்க யோசித்துக்கிட்டே இருந்து அதை குறிச்சே பேசணும். கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கிறார், கர்த்தர் என்னை இப்படி மாற்றுகிறார், கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிக்கிறார். இப்படி நாம் என்ன செய்யணுங்க, அதை குறிச்சே நாம பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க பேச 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 என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுவாகவே மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த தரிசனத்தை உண்டாக்குகிறதற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன செய்கையை செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு இதுவரையில நீங்க ஆசைப்பட்டீங்க, என்னெல்லாம் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை இன்னையிலிருந்து என்னெல்லாம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதை குறித்து அப்படியே யோசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் சின்ன பசங்க முதற்கொண்டு என்னவா படித்து எப்படி நீங்கள் வரணும், எல்லாம் அதை குறித்து யோசிங்க. அதை அப்படியே ஒரு காட்சியாக சிந்திச்சு பாருங்க. இப்போ ஒரு என்ஜினியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு என்ஜினியராக வேலை செய்கிற மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்க. கோடிகளில் புரளக்கூடிய ஒரு ஆளா நீங்க எழும்பணும் அப்படின்னா, உங்களை எப்படி ஆண்டவர் அப்படி கோடீஸ்வரர்களாய் மாற்றுகிறார் என்பது, அதை குறித்து உங்க ட்ரெஸ்ஸு மாறி இருக்கு, பேச்சு மாறி இருக்கு, உங்க சிந்தனை மாறி இருக்கு, நீங்க எப்படி ஒரு பணக்காரரை போல் காணப்படுகிறீர்கள், அதை குறித்து யோசிங்க. ஒரு சொந்த வீடு, எப்படியெல்லாம் உங்க வீடு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதை குறித்து இப்போ யோசிங்க. அதை உங்கள் கண்களில் ஒரு காட்சியாக கொண்டு வாங்க. உங்கள் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதி எப்படி மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை ஒரு காட்சியாய் மாற்றுங்க. அதை குறித்து யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. சினிமா மாதிரி ஓடட்டும். சொல்லுங்க, இப்படித்தான் என்னை மாற்றுகிறார் ஆண்டவர், என்னை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போகிறார்னு நீங்க சொல்லுங்க. வாய் விட்டு அதை சொல்லுங்க. கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போகிறார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்படி டெய்லி நீங்க என்ன செய்யணுங்க, உங்களுக்கு அந்த கூடாரம் எதிர்மறையான எண்ணங்கள் வருகிற போதெல்லாம் என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் உங்களை எப்படி மாற்ற போறார் அந்த காட்சியவும் நீங்க சொல்லணும். அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த வாக்குத்தத்தங்களோட எக்ஸ்பிளனேஷனை தான் இங்கே, அந்த விளக்கத்தை தான் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அவர் ஆதியாகமம் 12, 1, 2, 3 என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இவன் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நீ போய் என்ன பண்ணு, வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை காட்டுறாரு புரியாமல் இருந்ததுனால. இப்போ நீங்க எதை நீங்கள் அடைய வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க சிந்தனையில கொண்டு வந்து அதை யோசித்து, தரிசித்து, அதை பார்த்து, கற்பனை பண்ணி, அதை பார்த்து நீங்க அதை இது பண்ணலாம். அல்லது ஆண்டவரே உங்களுக்கு காட்டுகிற போது காட்டுகிற காரியத்தை நீங்க என்ன பண்ணலாம், அதை திருப்ப 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 இப்படித்தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அதோட விட்டுறக்கூடாது. நீங்க தீர்க்க தரிசன செய்கையாக நட்சத்திரங்களை எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வாக்குத்தத்தங்களை எழுதி வைக்க வேண்டும். தினம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வாக்குத்தத்தங்களை எழுதி வைக்க வேண்டும். எழுதி வச்சுட்டு அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என்னை இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாலும் தேடும் ஓடுகிற ஒரு தேசமாக என் குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை காணப்படுது ஆண்டவரே. இப்படி நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, நீங்க மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த தீர்க்க தரிசன செய்கையாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை தரிசனமாக்கிக் கொள்வது எப்படி, கற்பனை பண்ணி பார்த்து என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்வின் தரிசனமாக, உங்கள் நோக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது எப்படி, உங்கள் பிளானாக நீங்கள் மாற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எவன்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எவன்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஓகே, இங்க 2 காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவரை முழுசா நம்புனான். என்ன பண்ணாங்க? முழுசா நம்புனான், விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அதை அவனுக்கு என்னவா எண்ணினாருங்க? நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் நமக்கு வேணும். ஒன்று, நாம விசுவாசிக்கணும், அதை ஆண்டவர் நீதியாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தான். இது என்ன அப்படின்னா, ரோல் ஆஃப் ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்ல விசுவாசத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம விசுவாசத்தின் பங்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க மனசுக்குள்ள, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா, இத்தனை பேர் என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தமெல்லாம் அப்படியே பழிச்சிருச்சு, அப்படியே நடந்துருச்சு, ஆண்டவர் என் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஒன்றுமே, சொல்லுங்களேன், எனக்கு மட்டும் ஒன்றுமே ஓடலை, எனக்கு மட்டும் ஒன்றுமே பறக்கலை, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. என்னன்னா, யாரெல்லாம் வாக்குத்தத்தங்களை அப்படியே விசுவாசிச்சாங்களோ, அப்படியே விசுவாசிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் அது நடந்துச்சுங்க. நம்பாதவங்க வாழ்க்கையில் என்ன வரலைங்க? அது நடக்கலை. அப்போ இங்க விசுவாசத்தின் பங்கு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுல விசுவாசத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத பாருங்க. எபிரேயரின் புத்தகம் 11:1 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம்ங்கிறது என்னதுங்க? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்த நாம பார்த்தோமா?
இந்த ரோட்ல இங்கே ஒரு சந்து இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த ஏரியாவே எல்லாம் சந்து தான். இதில் இப்படி ஒரு சந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இங்கே இப்படி ஒரு இடம் நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த இடமெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே நான் பேசினேன்னா பேசலையா? ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன்னா, அங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னு நம்ம பேசணுமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? நம்ம விசுவாசித்தோன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் விசுவாசித்தேன், அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களும் விசுவாசித்தீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் அது என்னதுங்க? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்படின்னா என்னதுங்க? எங்களுக்கு ஆராதிக்கிறதற்கு இப்படி ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பப்படுகிறதனுடைய உறுதியா நான் நம்புறேன். ஆனா இன்னும் பார்க்காத ஒண்ணு, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இன்னும் பார்க்காத ஒன்ன நான் உறுதியா நம்புனா அதுக்கு பேரு தான் விசுவாசம். ஹல்லேலூயா. 20 கோடி ரூபாய் சர்ச்சை நாம இன்னும் பார்க்கல. 20 கோடி ரூபாயில ஒரு 20,000 ரூபாயை கூட நம்ம கையில் இன்னும் நாம எடுத்து வைக்கல. 20 கோடி ரூபாயில 20,000 ரூபாயை கூட நம்ம என்ன பண்ணலைங்க? இன்னும் நம்ம கையில் எடுத்து வைக்கல. ஆனா நாம் விசுவாசிக்கிறோம். என்னன்ட்டு நாம உறுதியாய் நாம விசுவாசிக்கிறோம். 20 கோடி ரூபாயில ஆண்டவர் இந்த பட்டணத்துல நமக்கு திருச்சபையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ உறுதியா நம்புறோம். இன்னும் நமக்கு வரல, ஆனா நம்ம உறுதியா நம்ப